சிதலம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது வாழ தகுதியிட்ட இடமா சொல்லியிருந்தாங்க. பட் நிறைய டூரிஸ்ட் வந்து ராமேஸ்வரம் விசிட் பண்ண வரவங்க இங்கே வராங்க. அப்போ வந்து யாத்திரைகள் பூரா வந்து தனுஷ்கோடி தான் வருவாங்க. 1964வது வருஷத்துல டிசம்பர் 24ஆம் தேதி ஆழிப்பேரலை அப்படின்ற ஒரு கடல் சீற்றத்துல பாதிக்கப்பட்ட தனுஷ்கோடி இன்னைக்கு சிதலம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி மக்கள் வசிச்சுட்டு இருந்த இந்த தனுஷ்கோடி இன்னைக்கு வரைக்குமே மீண்டும் மக்கள் வசிப்பிடமா மாற்றப்படலை. அது என்ன காரணன்றது தெரியலை. ஏன்னா புதிய புதிய இடங்களுக்கு மக்கள் குடிபெயர்றாங்க. புதிய நிலாவுக்கு போய் நம்ம கால் வைக்கலாமான்றது உட்பட நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனால் ஏற்கனவே மக்கள் வசிட்டு இருந்த இடத்த மீண்டும் மக்கள் வசிக்கும் இடமா மாற்றி கொடுக்கறதுல என்ன தயக்கம்னு தெரியலை. ஓகே, இது வந்து மத்திய அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா அரிச்சல் முனை வரைக்கும் தார் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. சுற்றுலா பயணிகள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. வாகன போக்குவரத்து எல்லாமே நடந்துட்டுருக்கு சுமூகமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதே மாதிரி அந்த மக்கள் ஆல்ரெடி வசிச்சுட்டு இருந்த அந்த தனுஷ்கோடின்ற ஒரு ஊரும் அதிக வர்த்தகம் நடந்துகிட்டு இருந்த ஒரு நகரம் அது. ராமேஸ்வரம் சாமி கும்பிட்டுட்டு இங்கே தனுஷ்கோடி பார்க்கலான்னு வந்தோம். தனுஷ்கோடி ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு. தனுஷ்கோடி வந்து 1964 ஒரு ஆழிப்பேரலையால் டிசம்பர் 24 வந்து அழிஞ்சதாக சொல்கிறாங்க. ஸோ 60 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது வாழ தகுதியிட்ட இடமா சொல்லியிருந்தாங்க. பட் நிறைய டூரிஸ்ட் வந்து ராமேஸ்வரம் விசிட் பண்ண வரவங்க இங்கே வராங்க. இங்கே வந்து பார்த்ததில் நல்ல ஒரு ஐலாண்ட். முன்ன ரோடெல்லாம் இல்லை, இப்போ ரோடெலாம் இருக்குது. பட் பார்க்கும்போது நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் பழைய பில்டிங்ஸ், பழைய அந்த பராமரிப்பு இல்லாமல் அப்படியே இருக்குது. ஸோ இங்கே இன்னும் கொஞ்சம் பராமரிப்புலாம் பண்ணலாம். லைக் பாத்ரூம், பார்க்கிங்கு, ஹோட்டல்ஸ் இதெல்லாம் பண்ணால் நிறைய பேர் நார்த் இந்தியாவில் வராங்க, நம்ம ஊர்லேருந்து வராங்க. ஸோ அதெல்லாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த வாழ தகுதியற்ற இடம்னு சொன்ன பிளேஸை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் புதுப்பிச்சு கொஞ்சம் பெட்டராக பண்ணால் நல்லாயிருக்கும். தனுஷ்கோடி வந்து ஒரு பெரிய சிங்கப்பூர், பெரிய ஊர். அப்போ வந்து யாத்திரைகள் பூரா வந்து தனுஷ்கோடி தான் வருவாங்க. வந்தால் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு ஊரை கலகலப்பு கண்டு போய் சிங்கப்பூர் மாதிரி இருந்தது. அதில் வந்து இருவின் கோஷன் 2 கப்பல் ஓடுது. ஒரு கப்பல் போயிட்டு ஒரு கப்பல் 12 மணிக்கு வரும், ஒரு கப்பல் திரும்பி போகும். அப்போ இங்கே பாசஞ்சர் இறக்குமதி ஏற்றுமதி இங்கே உள்ளது. அரிசி ஜாமான் இது பண்டங்கள் இதெல்லாம் ஏற்றுறது கப்பல். ஒரு கப்பல் பேர் வந்து இருவின், ஒரு கப்பல் வந்து கோஷன். அதில் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ரயில்வேயில் வேலை இந்த கப்பலில். அப்போ இருக்கும்போது நைட்டு ஒரு அந்த கப்பல் வந்து பாசஞ்சர் ஏற்றிக்கிட்டு இலங்கைக்கு போனது. போன கப்பல் மத்தியானம் 1 மணி இருக்கும். காற்று இந்த அடிக்கிற இந்த காற்று மாதிரி கொஞ்சம் வேகமாக அடிச்சுக்கிட்டே இருந்தது இந்த காற்று. அப்புறம் போக 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 டைம் ஆக ஆக கொஞ்சம் காற்று ஓரமாக அடிக்குது. 3 மணி ஆச்சு. ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடிக்குது. அந்த காற்று குறையும்னு பார்த்தா இது எப்போ அடிக்கிற காற்றுன்னு சொல்லிட்டு மக்கள் பூரா அசால்ட்டாக இருந்தது. இந்த காற்று என்ன செய்ய போகுது? ஆனால் நடக்க முடியாது. அண்ணெல்லாம் மூஞ்சி முறையில் மண்ணாக போகும், அப்படி அடிக்கும் காற்று. இருக்க போக போக கடைசியில் பார்த்தா ஒரு 6 மணி ஆச்சு. காற்று கூவுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஊன்னு கூவும். அப்போது நாங்கள் நைட்டு சாப்பிட்டுட்டு வீட்டில் படுத்து கிடக்கும். நைட்டு 12 மணி இருக்கும். வீட்டுக்குள்ளே தண்ணி வருது. அது தண்ணி வரும்போது என்ன தண்ணி வருது அப்படின்னு சொல்லிவிட்டு கதவை திறந்து பார்த்தா அதிகமாக ஊர் பூரா வீடு வாசல் பூரா மிதக்குது. தண்ணியில் மிதக்கும். நாங்கள் அதோட வெளியே யாரும் போகக்கூடாதுன்னுட்டு வீட்டுக்குள்ளே இருந்துட்டோம். காலையில் 6 மணிக்கு கதவை திறக்கிறோம். திறந்து பார்த்தா மக்கள் எங்கிட்டு தான் போனாங்க, என்ன தான் செஞ்சாங்கன்னு யாருக்குமே தெரியாது. நைட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டோம். வெளியே போனாங்க இங்கிட்டு ஒரு தண்ணி ஓடியாருது, இங்கிட்டு தண்ணி ஓடியாரு. அதுக்கு இடையில போனால் நம்ம கடல் கொண்டு போயிடும். நாங்கள் கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளே இருக்கோம். காலையில் நல்ல பலன்னு விடிஞ்சு வருது. அப்போ தான் கதவை திறந்து பார்க்குறோம். திறந்து பார்த்தா ஒரு 3 சின்ன பிள்ளைய இறந்து கிடக்குறது. இந்த ஆஸ்திரேலியா பறவைன்னு சொல்லுவாங்க, செங்கானாரை. அது பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பறவைக்கிட்ட ரெக்கை ஒடிஞ்சு அப்படியே கிடக்கு. அப்படியே பார்த்தா உடம்பு நமக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா எப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு கடைசியில் நைட்டு 12 மணிக்கு அந்த வண்டி வந்து சிக்னல் இறக்காதனால வண்டி அவுட்டரில் இருந்து நிற்க. அப்போது இவன் சிக்னல் இறக்க போனவொடனே கடல் கொண்டு போயிடுச்சு. அப்போ அந்த லைட்டு போட்டு எரிஞ்சு அமர்ந்துக்கிட்டு இருக்கு. 3 ட்ரிப்பு ட்ரெயினுடைய லைட்டு. இந்த ட்ரெயினுடைய லைட் தெரியுது அப்படின்ட்டு சரி பார்ப்போம், காலையில் பார்ப்போம் அப்படின்ட்டு
இங்கே வீட்டுக்கு வந்தால் பூட்டி போட்ட வீட்டை உடைச்ச மேனிக்கு ஒருத்தன் உடைக்கிட்ட மேனிக்கு நின்று செத்து போய் நிற்கிறான். என்ன சொல்ல, இங்கே உள்ள பாமர மக்கள், மீனவர்கள், மற்ற கூலி வேலை தூக்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் வந்து நல்ல ஒரு ஆதரவு கொடுத்து, அண்ணா இவர் காமராஜனும் எம்ஜிஆர் கொடுத்து நல்ல அவங்களுக்கு மரியாதை கொடுத்து மன்னன் கேமில் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு இடமும் கொடுத்தாங்க அங்கே. இதுதான் இங்கே உள்ளது நகரம்.